ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்டென்ட் களஞ்சியம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்து ஐபிஎல் ஆக்ஷன் 2025 சீசன், அந்த சீசனுக்கான ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் நடந்துச்சு இந்த வருஷம். 10 டீம்ஸ்மே வந்து பர்ஸ் அமௌண்ட் ஒவ்வொரு டீம்ஸ்க்குமே வந்து 120 crores வந்து அலாட் பண்ணாங்க. அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் போக ஒரு சில டீம்ஸ்க்கு வந்து பர்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாபுக்குலாம் வந்து அதிகமா இருந்துச்சு அண்ட் ஒரு சில டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவங்க ஆர்ஆருக்குலாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறோம்ன்றதுனாலதான் வந்து நம்ம தமிழ்நாடு டீம் வேற. ஸோ அதனால வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு டீம் பத்தியும் நம்ம போடுவோம். இந்த வீடியோ வந்து ஸ்குவாட் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். யாரெல்லாம் எடுத்தாங்க, ஸோ யாருக்கெல்லாம் போனாங்கன்றதையும் பார்ப்போம். போய் எடுக்க முடியாம போச்சு சில பிளேயர்ஸ். ஸோ அப்படி உள்ள பிளேயர்ஸும் பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்குவாட் எப்படி இருக்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்களோட யாரு, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அண்ட் வந்து ஒரு என்னோட பிளேயிங் 11 இதெல்லாம் வந்து தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணாங்க. ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் வந்து 6 பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 5 பேரை வந்து ரீடைன் பண்ணாங்க. டோனி வந்து அன்கேப்டா ரீடைன் பண்ணாங்க. ஸோ டோனி வந்து விளையாட வர மாட்டாரான்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடுற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இப்போதைக்கு. அண்ட் வந்து சிஎஸ்கேவோட சிஇஓ அவங்களும் சொல்றாங்க தோனிக்காக கதவு திறந்தே இருக்கும், அவர் விளையாடுற வரைக்கும் விளையாடலான்றாங்க. ஒரு 44 வயசுங்க, அவர் இன்னும் விளையாடுறாரு, ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாரு. நம்மளுக்குலாம் ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு நாள் நான் பைக்லாம் ஓட்டினேன், பைக் ஓட்டியே டயர்ட் ஆயிடுச்சு, முதுகு வலிக்குது. ஸோ அவர் வந்து விளையாடுறாரு, அவர் வந்து ஃபிட்டா வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணாங்கன்னா கேப்டனா ருத்ராஜ் கைக்வாட ரீட்டைன் பண்ணாங்க 18 கோடிக்கு. அதுக்கப்புறமா வந்து ஜடேஜாவை ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சிவம் டுபே 14 ஓவர்சீஸ்ல 14 ரீட்டைன் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா டோனி ரீட்டைன் பண்ணாங்க அண்ட் கேப்டன் 4 கோடிக்கு. ஸோ வந்து பர்ஸ் அமௌண்ட் வந்து 120 வந்து இவங்க 5 பேரை ரீட்டைன் பண்ணதுல 65 கோடி போயிருச்சு. மிச்சம் 55 கோடியோட போனாங்க. ஒரு டீம் வந்து மினிமம் 18 பிளேயர்ஸ் வந்து எடுக்கலாம், மேக்ஸிமம் 25 பிளேயர்ஸ் எடுக்கலாம். இந்த ரீட்டைன் பண்ணவங்களையும் சேர்த்து சொல்றேன். ஸோ வந்து ஆக்ஷன்ல வந்து 20 பிளேயர்ஸ் வந்து மிச்சம் உள்ள 55 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 25மே எடுத்திருக்காங்க சென்னை. ஒரு ஸ்குவாடை வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பிளேயர்ஸ் தேவைப்படும். அவங்க வந்து டீம்ல இல்லாட்டினாலும் வந்து அவங்க வந்து மற்ற சப்போர்ட் நெட்ஸ்லாம் வந்து பால் போட இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் சில பிளேயர்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால வந்து எடுத்து வச்சிருக்காங்க, 20 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஆக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா வந்து 55 கோடி இருக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் 2 செட் வந்து ரொம்ப அமைதியா போனாங்க, யாருமே எடுக்கல. ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஃபர்ஸ்டா அவங்க வந்து ரைஸ் பண்ணாங்க, பட் வந்து பிரைஸ் வந்து கூடிருச்சு. அவர் வந்து 18 கோடிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அவர் ரீட்டைனே பண்ணிக்கலாம், அதுக்கு அவரை திருப்பி எடுத்தாங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணி. ஸோ வந்து சிஎஸ்கே ஒரு ஆர்டிஎமோட போனாங்க. அந்த ஆர்டிஎம் வந்து ரச்சின் வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தோம்னா வந்து தேவான் கான்வே எடுத்தாங்க. தேவான் கான்வே, ராகுல் திரிபாதி எடுத்தாங்க. பேக் டு பேக் எடுத்தாங்க அடுத்த செட்லாம். ஸோ தேவான் கான்வேக்கு வந்து 6.2 சம்திங் போனாங்க தேவான் கான்வேக்கு. அதுக்கப்புறம் வந்து ராகுல் திரிபாதிக்கு வந்து 3.4 crores போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் எடுத்தாங்க. அஸ்வினை வந்து எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தபடி நடந்திருக்கு. இப்ப நம்ம ஆக்ஷன்ல சில பிரைஸ் எதிர்பார்த்திருப்போம், பட் வந்து ஆக்ஷன்ல 10 டீம்ஸ் இருக்கு, பிரைஸ் ஏற்றிடுவாங்க. ஸோ பிரைஸ் இருக்கு 55 கோடி தான் இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. பட் வந்து அஸ்வின் வந்தாரு, அவருக்கு வந்து ஒரு 9 சம்திங் போனாங்க, 9.25 crores கிட்ட போனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சச்சின் ரவீந்திராவுக்கு வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்க. ஒரு 4 பிளேயர்ஸ் அடுத்தடுத்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது வந்து ஒரு நல்ல பிளேயர், அவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு விளையாடுறாரு. ரஷித் கானோட எல்லாம் விளையாண்டுருக்காரு, ஜிடிஏ விளையாண்டுருக்காரு, நேஷனல் டீமுக்கும் சரி இங்க ஜிடிலையும் விளையாண்டுருக்காரு. ஒரு இது சைனாமன் பவுலர் குல்தீப் யாதவ் மதியம் போடுவாரு. ஸோ வந்து ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்து எடுத்ததுக்கு மேபி என்ன ரீசனா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் வந்து சிஎஸ்கேட ஒரு டீம் ஓவர்சீஸ்ல விளையாடுறாங்க, ஜோபக் சூப்பர் கிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து ஃபாஃப் எடுக்கல, ஃபாஃப் வந்து அவங்க ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. இப்ப கான்வேல ரச்சின் ரவீந்திரா யாராவது பிரைஸ் அதிகமா போய் எடுக்க முடியாம போச்சுன்னா வந்து ஃபாஃப் ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கிடைச்சதுனால ஃபாஃப்க்கு மேபி போகாம விட்டாங்க, பேஸ் பிரைஸ்க்கு தான் எடுத்தாங்க, டெல்லி எடுத்தாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே வந்து யாருக்கெல்லாம் போனாங்க, ஹர்ஷ்தீப் சிங் போனாங்க, ஷமிக்லாம் ட்ரை பண்ணாங்க, சகாலுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் வந்து எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து சென்னை வந்து விக்கெட் வந்து ஸ்பின்னுக்கு ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ ஸ்பின்னர்ஸ் 2 பேர் எடுத்தாங்க. அவங்களே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18-19 crores போயிருச்சு. அஸ்வின் அண்ட் நூர் அகமது, ஜடேஜா 3 பேருமே வந்து போடுவாங்க, செமையா இருக்கும். சேப்பாக்கில் ஹோம் கேம்ஸ்ல இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து யாரெல்லாம் எடுத்தாங்கன்னா வந்து பார்த்தோம்னா வந்து ஒவ்வொருத்தரா பார்ப்போம். இப்போ ஸ்குவாட் வந்து நான் வந்து லேப்டாப் இருக்கு பக்கத்துல, ஸோ அதுல வந்து பார்த்து சொல்றேன் யார் இருக்காங்கன்னு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ருத்ராஜ் கைக்வாட ரீட்டைன் பண்ணாங்க. ஷேக் ரஷீத் அவர் போன வருஷம் இருந்தாரு. ஸோ இம்பாக்ட் லிஸ்டில் கொடுப்பாங்க, அதுலலாம் இருப்பாரு. ஆனா வந்து அவர் வந்து பெருசா வந்து சான்ஸ் கிடைக்கல போன வருஷம். இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க அவர் 30 லட்சம். ஸோ வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் போயிருக்கு. ஒரு நல்ல விஷயம். இந்த வருஷம் பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க பேட்டர். ஸோ அவர் வந்து தமிழ்நாடுக்கு விளையாண்டுருக்காரு, ஒரு நல்ல பிளேயர். அதுக்கப்புறமா வந்து ராகுல் திரிபாதி வந்து ஒரு நல்ல பிக்கு 3.4 crores. ரகானே அவரோட ரோலை வந்து அவர் வந்து பண்ணுவாரு. ஸோ வந்து தோனியோட அவர் விளையாண்டுருக்காரு ஒரு சீசன் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸோடலாம். அது வந்து எஸ்ஆர்எச்லாம் இருந்தாரு. பட் வந்து அவர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. கேகேஆர்லாம் இருந்தார் ஒரு டைம். சென்னை வந்து 2021 சீசன் வந்து ஃபைனல் விளையாடும் போது வந்து அவர் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிட்டாரு. அவர் கேகேஆர்ல இருந்தாரு. ஸோ அவரால் வின் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாரு. பட் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எடுத்திருக்காங்க. அவர் வந்து இப்போ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சில பிளேஸ் நல்லா பண்ணாங்க. இப்போ ஒரு ராபின் உத்தப்பா இருக்கட்டும், ரகானே இருக்கட்டும். ரகானே 2.2. ஸோ ரகானே விட்டாங்க, இவர் எடுத்திருக்காங்க. இவர் வந்து மேபி பண்ணலாம் அந்த நம்பர் 3ல. ரொம்ப நாளா வந்து ரெய்னாக்கு அப்புறமா அந்த நம்பர் 3ல வந்து நிறைய பிளேஸ் ட்ரை பண்ணாங்க. ஸோ இவர் வந்து ஒரு சாலிடா விளையாடுவார்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து டேவான் கான்வே எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர்லையும் சொல்லலாம். ஓப்பனிங் ஆப்ஷன் போன சீசன் வந்து விளையாடல. ஸோ போன சீசன் வந்து ஓப்பனிங் தான் வந்து கொஞ்சம் பெரிய குழப்பமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ் ரச்சினு ஓப்பன் பண்ணாங்க. அப்புறமா ருத்ராஜ் ரகானேவோ ரச்சினோ, ருத்ராஜ் நம்பர் 3லாம் விளையாண்டாரு. ஸோ இப்போ வந்து ருத்ராஜ் கான்வே அவங்க அந்த பேர் வந்து தான் போன வருஷத்துக்கு முன்ன சீசன் 2023 சீசன்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ருத்ராஜ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு டேவான் கான்வே திரும்பி எடுத்ததுனால. ஸோ அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிளேயிங் 11 கடைசியா சொல்றேன். இப்போ வந்து யார் யார் ஸ்குவாட்ல இருக்காங்க மட்டும் பார்ப்போம். விக்கெட் கீப்பர்ஸ் வந்து டோனியத்துக்கு ஒரு பேக்கப் தேடினாங்க. பட் வந்து பெரிய பிளேயர் ஸ்டார் பிளேயர்ஸ் போகாம ஒரு யங்ஸ்டர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டோனியா அவங்க நம்புறாங்க. மேபி கான்வே கூட கீப்பிங் பண்ணலாம். டோனி சப்போஸ் ஏதாவது இன்ஜுரி இல்லை வந்து பெயின் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பேடின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க 55 லட்சத்துக்கு, அவர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிவம் டூபே அவர் ஆல்ரவுண்டர் அப்பானா ஆல்ரவுண்டர் தான் சொல்றாங்க. அவர் வந்து ஆனா இம்பாக்ட் பிளேயர் தான், பேட்டிங்ல மட்டும் தான் வராரு, பவுலிங் அவர் போட மாட்டாரு. இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் போட்டாரு, வேர்ல்ட் கப்லாம் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு சில மேட்சஸ்ல எல்லாம் போட்டாரு இந்தியன் டீமுக்கு. ஒரு 2 ஓவர் 1 ஓவர் போடலாம், மேபி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். நம்ம வந்து 5வது கப் ஜெயிக்கிறதுக்கு காரணமானாரு. அவர் அடிச்ச அந்த 2 பால்ல 10 ரன்லாம் வந்து இன்னும் அந்த மைண்ட்ல இருக்கு, நம்மளுக்கு மறக்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அண்ட் விஜய் சங்கர் தமிழ்நாடு பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க, அஸ்வின் எடுத்திருக்காங்க. அப்புறம் திண்டுக்கல் டிராகன்ஸ் டீமுக்கு விளையாடுற ஒரு சிங், அவர் வந்து பஞ்சாப் தான், பட் வந்து தமிழ்நாடுக்கு வந்து அவர் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு விளையாடுறாரு. குர்ஜப்னித் சிங் அவர் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த சித்தார்த்னு ஒருத்தவர் எடுத்திருக்காங்க, பேட்டர் முன்னாடி சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து தீபக் கூடாவும் ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்து ஆஸ்பின் போடுவாரு. அவர் பேட்டிங்ல எங்கனாலும் நீங்க அனுப்பலாம், 3, 4, 5 கூட அனுப்பலாம். இம்பாக்ட் பிளேயரா கூட அவர் யூஸ் பண்ணலாம். இம்பாக்ட் பிளேயர் டூபே தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இவரையும் யூஸ் பண்ணலாம். விஜய் சங்கர், டூபே அண்ட் இவர் தீபக் கூட இவரெல்லாம் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க, அடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அன்சுல் கம்போஜ் அவர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து பார்த்தோம்னா வந்து இப்ப சமீபமா நடந்து முடிஞ்ச ரஞ்சி டிராஃபில ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்தாரு. ஸோ வந்து ஒரு நல்ல பவுலர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அதுக்கப்புறமா ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. அவரை வந்து ஒரு 2 ஓவர் நம்ம தள்ளலாம் தேவைப்பட்டா, பட் வந்து தேவைப்பட மாட்டான்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் ஜேமி ஓவர்டன் ஒரு இங்கிலாந்து பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஒரு 30 வயசுனாலே எடுப்பாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இந்த தடவை யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த அன்சுல் கம்போஜ்லாம் சொன்னி அவர்லாம் யங்ஸ்டர். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸும் எடுத்திருக்காங்க. கமலேஷ் நாகர்கோட்டி அவர் வந்து கேகேஆர்ல இருந்தாரு, அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்தாரு. அவரும் ஒரு நல்ல பிளேயர், அவர் எடுத்திருக்காங்க. பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணா கோஸ் அவர் வந்து மகாராஷ்டிராவுக்கு விளாண்டாரு. மேபி இவர் எடுக்க சொல்லிக்கலாம். ருத்ராஜ் கெக்வாட் கேப்டன், அவரும் மகாராஷ்டிரா. ஸோ அவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் நம்ம அண்ணன் வராரு வலிவுடு. ஸோ அவர் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்தவர், அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ வந்து அவர் அதுக்கப்புறமா சிஎஸ்கேல இருந்து போனதுக்கு அப்புறமா வந்து அவர் போன டீம் வந்து பெருசா கப் அடிச்சதுல பஞ்சாபுக்கு கேப்டனா லீட் பண்ணாரு. அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணாரு. அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து திருப்பி இங்க வந்திருக்காரு. ஜடேஜாவும் அவரோட காம்பினேஷன் பார்க்க நான் வெயிட் பண்றேன். ஜடேஜா, அஸ்வின், பின்னாடி ஸ்டம்ப்ஸ்ல அவங்க பவுல் பண்ணும்போது விக்கெட் கீப்பர் தோனி வந்து இருக்கும்போது வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், ஒரு நாஸ்டாலஜிக் வைப்ஸ் வரும். அப்புறமா சாம்கரன்லாம் வந்து போன சீசன்லாம் வந்து 18 crores கிட்ட போனாரு. இந்த சீசன் வந்து 2.4 crores தான். ஒரு ஸ்டீல் பைன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து டீம் யூஸ் பண்ணலாம். அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு தவான் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் லீட் பண்ணாரு. ஓரளவுக்கு அவர் பெஸ்ட்டை கொடுத்தாரு. பட் வந்து அவரை எடுக்கல. ஸோ பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி மாறி கிங்ஸ்க்கே விளாண்டுட்டு இருக்காரு சாம்கரன். அண்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா 13 இருக்காரு. 13க்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பவுலர் எடுப்பாங்கன்னு பார்த்தோம். பட் எடுத்திருக்காங்க, ஒரு இந்தியன் டேலண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நாதன் எல்லிஸ் ஓவர்சீஸ்ல இருக்காரு, ஆப்ஷன் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி அண்ட் எல்லாம் எடுத்துருக்காங்க. குர்ஜப்னித் சிங், ஸ்ரேயாஸ் கோபால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின் ஒரு வெரைட்டி தருவாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து அவர் விளையாடுறாங்க தெரியல, ஏன்னா அஸ்வின் ஜடேஜா இருக்காங்க. மேபி அவரை யூஸ் பண்ணலாம், ஏதாவது இம்பாக்ட் பிளேயரா கூட பவுலிங் மட்டும்
வரலாம், பார்ப்போம். ஸோ இதான் வந்து ஸ்குவாடு வந்து செம்மையா இருக்கு. ஸோ இப்போ என்னோட பிளேயிங்ல நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து என்னோட ஓப்பனர்ஸ் வந்து யாருன்னா வந்து ருத்ராஜ் கைக்வாட், தேவான் கான்வே தான் ஓப்பனர்ஸ். அண்ட் நம்பர் 3ல வந்து ராகுல் திரிபாட்டி, அண்ட் நம்பர் 4ல வந்து பார்த்தோம்னா வந்து நான் லெஃப்ட் ரைட் அப்படின்னு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கைக்வாட் வந்து ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து தேவான் கான்வே வந்து லெஃப்ட், அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து ரைட் வந்து யாருன்னா வந்து ராகுல் திரிபாட்டி, அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் வந்து யாருன்னா வந்து சிவம் டூபே, அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து ரைட் வந்து விஜய் சங்கர். ஸோ விஜய் சங்கர் ஆர் தீபக் கூட. விஜய் சங்கர் வந்து இப்போ ரீசெண்டா வந்து அவர் ஆக்ஷன்ல எடுத்தானே இப்போ சையர் முஷ்டாக் அலி டிராஃபி போகுது, நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க, ஹர்திக் பாண்டியா, விஜய் சங்கர்லாம் விளையாடுறாங்க. ஸோ வந்து ஒரு மேட்ச் இப்போ தமிழ்நாடு வெர்சஸ் பரோடா டீம் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து 22 பால்ல 40 அடிச்சாரு. ஸோ அவர் வந்து நான் நம்பர் 5 வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்பர் 6 வந்து சாம் கரன், நம்பர் 7 டோனி ஆர் ஜடேஜா, யாராவது முன்னாடி வரலாம், டோனி, ஜடேஜா, அஸ்வின், இவங்க வரிசையா. எத்தனை பேர் சொல்லிட்டேன்? ருத்ராஜ் கைக்வாட், தேவான் கான்வே, ராகுல் திரிபாட்டி, அதுக்கப்புறம் வந்து டூபே, விஜய் சங்கர், சாம் கரன், டோனி, ஜடேஜா, அஸ்வின், அதுக்கப்புறமா வந்து 9 பேர் சொல்லிட்டேன். 10வது வந்து பதிரானா, அப்புறம் கலீல் அகமது. ஸோ இதுவே வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்னா வந்து நான் வந்து வேற யாராவது பிளேயர் நூர் அகமதை கொண்டு வருவேன் பிளேயிங் 11. ஸோ என்னோட லெவலில் வந்து பார்த்தோம்னா வந்து ஓவர்சீஸ் வந்து கான்வே இருக்காரு, கான்வே, அதுக்கப்புறம் வந்து சாம் கரன், பதிரானா இருக்காரு. ஸோ வந்து இன்னொருத்தர் வந்து கலீல் அகமதுக்கு பதிலாக மேபி வந்து நான் நூர் அகமது ஆர் நாதன் எலிஸை கூட கொண்டு வரலாம், இல்லை 3 ஓவர்சீஸோட கூட போகலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களோட பிளேயிங் 11 வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்பாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு போயிருக்காங்க. ஸோ அண்ட் நிறைய பிளேஸ்க்கும் ட்ரை பண்ணாங்க, ரிஷப் பண்ட்டுக்குலாம் போவாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் போச்சு. பட் அந்த 55 கோடி தாங்க இருக்கு. அவர் வந்து எப்படியும் 25 கோடிக்கு மேல போவார்னு எதிர்பார்த்தா 27 கோடிக்கு போனாரு. ஸோ கேஎல் ராகுல் அவர்லாம் ஆர்சிபி எடுப்பாங்கன்னு நினைச்சோம், சிஎஸ்கேவும் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நிறைய பேர் பவுலர்ஸ்க்கு தான் நிறைய போனாங்க, நிறைய பவுலர்ஸ்க்கு போனாங்க, ஷமிக்கு போனாங்க, அதுக்கப்புறமா சிராஜுக்கும் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரு செட்டன் அமௌண்ட் 7 கோடி 8 கோடி வரைக்கும் போனாங்க, அதுக்கப்புறமா போல. பட் வந்து ஒரு சில பிளேஸ் வேணும்னா கன்ஃபார்மா போனாங்க. இப்போ அஸ்வினுக்குலாம் போனாங்க, நூறு அவங்களுக்குலாம் வந்து ஆல் அவுட்டா போனாங்க. மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம், 7 ஓவர்சீஸ் பிளேஸ் தான் எடுத்தாங்க. அவர் ஒன்று எடுத்துக்கலாம், மஞ்சள் சட்டை போட்டா அடிப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் வந்து எடுக்கல. பட் இருந்தாலும் வந்து பிளேயர்ஸ் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ வந்து விக்கெட் கீப்பர் வந்து தோனிக்கு கான்வே இருக்காரு, இன்னொரு ஒரு யங்ஸ்டர் எடுத்திருக்காங்க. மேபி இன்னும் ஏதாவது ஒரு விக்கெட் கீப்பர்ஸ் போயிருக்கலாம், ஒரு கொஞ்சம் ரெக்கக்னைஸ்டா ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஆர் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் கூட ஒரு நல்ல கீப்பர் போயிருக்கலாம்னு தோணுது. ஸோ இதுதான் வந்து என்னோட வியூ. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, முகேஷ் சௌத்ரி இருக்காங்க, கலீல் அகமது இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஸ்குவாடு, இந்த ஸ்குவாட் வச்சுட்டு இவங்க வந்து பிளேயர்ஸ் போவாங்களா நெக்ஸ்ட் சீசன்? இந்த சீசன் வந்து கொஞ்சம் தவறுச்சு, பட் நெக்ஸ்ட் சீசன் வந்து என்ன ஆகும் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்து எந்த டீம் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எல்லா டீமுமே பத்தி பேசுவேன். பட் வந்து நீங்க எந்த டீம் வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்களோ அந்த டீம் வந்து ஃபர்ஸ்டா வரும். ஸோ இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.